ஹலோ நண்பா, நான் உங்கள் லேசி தமிழன். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் எபிசோட் 4ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப் ஆஃப் ஃபெட்ரல் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க போயிட்டுருக்கிற வழியில் வந்து உல்ஃப் கேங் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போது ஃபெட்ரல் ஆஃபீஸரில் ஐசாக்குங்கிற ஒருத்தர் மட்டும் தான் கூட இன்னொரு சோல்ஜரை கூப்பிட்டுட்டு இறங்கி போய் அங்கே இருக்கிற ஹாண்ட்ராங்கிற ஒரு லேடிகிட்ட பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஐசாக் வந்துட்டு ஃபெட்ரல் சோல்ஜர்ஸ் இருந்த வண்டியில் கிரானைடை தூக்கி போட்டு அங்கேருந்து எல்லாரையும் கொண்டுறாங்க. இதை பார்த்துட்ருக்கிற இன்னொரு சோல்ஜர்கிட்ட மேக் யுவர் சாய்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே தான் வந்து டைட்டில் கார்டு போடுறாங்க லாஸ்ட் ஆஃப் அஸ். அண்ட் லாஸ்ட் எபிசோட எண்டிங்கில் தான் எல்லியும் டீனாவும் வந்து சியாட்டில் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஷாப்பில் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தேடிட்டுருக்காங்க. அப்போ டீனா வந்து எதையோ பார்க்குறாங்க. பட் அதை பற்றி எல்லிக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ரெயின்போ சிக் டவுனுங்கிற அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து பார்க்குறப்போ வழியில் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து செத்துருக்காங்க. வெறும் எலும்பு கூட தான் இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லி வந்து எப்படியும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு தான் செத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தூரத்தில் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஹில் மேலே வந்து ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் வந்து ரேடாரில் வந்து WLFன்னு எழுதியிருக்கதை பார்க்குறாங்க. ஸோ எல்லி உடனே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டீனை வந்து அவங்கள தடுக்கிறாங்க. இப்படி வந்து வச்சுருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கும் நம்ம வருது தெரியும். ஸோ நம்ம பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போகலாங்கிறத முடிவு பண்ணுறாங்க. ஸோ உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் விற்கிற ஒரு ஷாப். ஸோ அங்கே உள்ளே வந்து எலி வந்து ஒரு கிட்டார் எடுக்கிறாங்க. ஸோ கிட்டாரை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஜோய் ஞாபகம் வந்துடுது. ஸோ எமோஷ்னல் ஆகி ஒரு சாங் பாடுறாங்க. அதை பார்த்துட்டு டீனாவும் சேர்ந்து எமோஷ்னல் ஆகிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸாக போச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட போகிறாங்க. ஸோ அதோட அந்த சீன் முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ திரும்பி ஐசாக்கை காட்டுறாங்க. இப்போ அவங்க பார்த்தா அவர் வந்து போன எபிசோடில் காட்டின அந்த அவங்க வந்து ஸ்கார்னு கூப்பிட்டு அவங்களுக்கு கோவம் வரும். அவங்க வந்துட்டு செரஃபைட்ஸ் அந்த கேங்கில் ஒருத்தரை பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க கேங் எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. இவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அந்த மொட்டையை வந்துட்டு நீங்கள் தோக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே ஐசாக் வந்துட்டு எங்ககிட்ட ஹை வெப்பன்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சுருக்கோம், நாங்கள் எப்படி உங்ககிட்ட தோப்போம், வெறும் கத்தியும் ஆரோ தானே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மொட்டையும் உங்கள் கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்காராக மாறுவாங்க, ஆனால் ஸ்காரில் இருக்கிற யாரும் உல்ஃபாக என்றைக்குமே மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்று இதில் கடுப்பான ஐசாக் வந்துட்டு கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணி கொண்டுறாரு. அண்ட் இப்போ நைட் ஆகிடுச்சு. எல்லியும் டீனாவும் அவங்க தூரத்தில் பார்த்த அந்த பில்டிங்கில் ஒரு உடஞ்ச விண்டோ இருக்குது. ஆக்சுவலாக அது வழியாக ஆல்ரெடி யாரோ உள்ளே போயிருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த வழியாகவே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா உல்ஃப் பீப்புளை வந்து குடலை உருவி தொங்க விட்ருக்காங்க. இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து உட்ஸில் பார்த்துருப்பாங்க. போன எபிசோடில் ஸ்கார்ஸ் வந்து அங்கே செத்துருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இவங்களை இப்படி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இவங்க இதை பார்த்துட்டு இருக்கும்போது உல்ஃப் சோல்ஜர்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஸோ எல்லியும் டீனாவும் ஒளிஞ்சிக்கிறாங்க அங்கேயே. பட் என்ன தான் ஒழிஞ்சிக்கிட்டாலும் அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜர் வந்து எலியை பார்த்துட்றான். ஸோ பார்த்தாலும் பட் எலியும் டீனாவும் சேர்ந்து அவங்கள கொண்டுட்டு ஸோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பட் இருந்தாலும் சோல்ஜர்ஸ் துரத்திட்டு வராங்க. அண்ட் இவங்க ஓடும்போது பக்கத்தில் ஒரு சின்ன டனல் இருக்குது. அது வழியாக வந்து தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அந்த டனல் வழியாக வந்து பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு விட்டுருது. எலியும் டீனாவும் அங்கே வந்து நிற்கவும் ஆல்ரெடி அங்கே உல்ஃப் சோல்ஜர்ஸ் வந்து தேடிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க திரும்ப ஒளிஞ்சு நிற்கிறாங்க. பட் இருந்தாலும் அங்கே வந்து அந்த சோல்ஜர்ஸ்லாம் ஃப்ளேர்லாம் யூஸ் பண்ணி அவங்க தேடிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கிற இன்ஃபெக்டட் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க வெளியே. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு போகலான்னு எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ எல்லி டீனாவும் ஓடும்போது ஒரு கட்டத்தில் வந்து டீனா வந்து ஒரு இன்ஃபெக்டட் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக வந்து எலி வந்து தான் கடி வாங்கிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு திரும்ப ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனப்போ வந்து பயத்தில் வந்து டீனா வந்து எலியை ஷூட் பண்ண வராங்க. ஏன்னா நீ கடி வாங்கிட்ட, ஸோ வந்து நீ இப்படி மாறிடுவ. இருந்தாலும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு சொல்ல வராங்க. பட் இருந்தாலும் எலி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து உண்மையாக சொல்கிறாங்க, அவங்க வந்து இம்யூனு வந்து இதுக்கு அவங்க வந்து இன்ஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு. இதில் வந்து ஃபஸ்ட்டு டீனாக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அப்போ வந்து எலி வந்து நீ வேணால் நைட்டு ஃபுல்லாக பாரு, நான் காலையில் எந்திக்கிறப்போ நார்மலாக தான் இருப்பேன், ஸோ அது வரைக்கும் நான் ஷூட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அண்ட் சில மணி நேரங்கள் போகுது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு தூக்கத்தில் வந்து எலி முழிச்சுக்கிறாங்க. அவங்க முழிச்சதுக்கப்புறம் திரும்ப டீனா கிட்டே காட்டுறாங்க. பார்த்து எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லவும் டீனா வந்து சொல்கிறாங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு கஜ குச்சி குச்சா நடக்குது. அண்ட் மார்னிங் திரும்ப எலியும் டீனாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து டீனா சொல்லுவாங்க, ஆக்சுவலாக வந்து எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து
அந்த ஒரு மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே வந்து டீனா எதையோ சம்திங் மறைச்சிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ தான் வந்து அந்த டெஸ்ட் கிட்லாம் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டு கேட்கும். என்னென்னு எடுத்து பார்க்கும்போது இவங்க உல்ஃப் கேங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த வாக்கி டாக்கிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா, நோராவை ரெடியாக இருக்க சொல்லு, நாங்கள் லேக் ஹில்லுக்கு தான் வந்துட்டுருக்கோம் அடிப்பட்டவங்களை கூப்பிட்டுட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த நோரா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபியோட ஃப்ரெண்டு. நீங்கள் எபிசோட் 2ல் ஜோயல் வந்து சாகும்போது பார்த்துருப்பீங்க, அங்கே நோராவும் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ எலிக்கும் டீனாக்கும் தெரியுது, இப்போ அவங்க லேக் ஹில்லுக்கு போனால் நோராவை கண்டுபிடிச்சா ஆபியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹில்லுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்க்குறப்போ அங்கே நிறைய எக்ஸ்ப்ளோஷன், ஃபயர், சண்டைலாம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இப்போ வந்து எலி வந்து டீனாவை தடுக்கிறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த நேரம் நீ என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டீனா கேட்காம எதுவாக இருந்தாலும் ஒன்றா சமாளிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இங்கே எபிசோட் முடியுது. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து ஒரு நல்ல த்ரில்லராகவே போச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து இதுதான் வந்து டீனாக்கும் எல்லிக்கும் வந்து சியாட்டில் சிட்டியில் Day 1 அவங்க எப்படி அங்கே சமாளிக்கிறாங்க, எப்படி எல்லாருக்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க, உல்ஃப் கேங்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க, அப்படிலாம் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்காகவே போச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு 3 out of 5 கொடுப்பேன். அண்ட் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சதா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.